ஹை காய்ஸ், இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது முண்டக கன்னியம்மன் கோயில் ஆகும். இது தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பகுதியில் தான் இந்த முண்டக கன்னியம்மன் கோயில் உள்ளது. புதியவர்களாக இருந்தால் தாங்கள் எளிதில் இந்த கோயிலை அடைய ஒரு எளிய வழி உள்ளது. அதாவது லஸ்ஸில் இருந்து சாந்தோம் செல்லும் வழியாக இடதுபுறத்தில் பெரிய ஒரு வளைவு காணப்படும். இந்த வழியில் சென்றால் இந்த முண்டகக்கன்னி அம்மன் கோயிலை எளிதாக சென்றடைய முடியும். இத்திருக்கோயில் என்பது மற்ற எல்லா கோயில்களையும் போலவே கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 3 கோபுரங்கள் உள்ளன. அவற்றில் ராஜகோபுரமும் சற்று உயரமாக காணப்படுகிறது. கோயிலுக்கு உள்ளே பார்க்கும் பொழுது அரச மரங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு சில அரச மரங்கள் பெரியதாக காணப்படுகின்றன. அந்த அரச மரத்திற்கு அடியில் விநாயகர் சிலையும் அதன் அருகே நாக தேவதைகளின் சிலைகளும் காணப்படுகின்றன. வெளியில் காணும் பொழுது இந்த கோயில் பார்ப்பதற்கு மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. வெளியில் சிறு சிறு கடைகள் உள்ளது. அவற்றில் பழங்கள், தேங்காய், பூக்கள் போன்ற பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் அங்காடிகள் ஆகும். இங்கே ஒரு அதிசயம் என்னவென்றால், அம்மன் சன்னதிக்கு பின்புறத்தில் விழுதுகள் இல்லாத அபூர்வ கல்லால மரமும் புற்றுடன் கூடிய 3 அடி கல்லாலான நகமும் இங்கு உள்ளது. மேலும் செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களிலும் அமாவாசை போன்ற நாட்களிலும் இக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாகும். இங்குள்ள கல்லால மரத்தை தல விருட்ச மரமாக வணங்குகிறார்கள். இத்திருக்கோயிலில் மூலவராக முண்டக கன்னியம்மன் இருக்கிறார்கள். இங்கு உள்ள அம்மன் தாமரை மொட்டு வடிவில் இருப்பது சிறப்பு. ஆக இங்க அம்மன் இந்த பகுதியில் தன்னை சுயம்பாக தாமரை மொட்டு வடிவில் சுயம்பாக எழுந்தறியதால் முண்டக கன்னி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது தாமரை என்றால் அது தமிழ் சொல்லில் முண்டகம் என்று அர்த்தமும் உண்டு. ஆகையால் இந்த அம்மனை முண்டக கன்னியம்மன் என்று அழைப்பதற்கு இந்த அம்மன் சுயம்பாக தாமரை மொட்டு போன்ற வடிவில் சுயம்பாக எழுந்தறியதாலே இந்த பெயர் சூட்டப்பட்டது என்று இன்றும் சொல்லப்பட்டு வருகிறது. வேப்பிலை பாவாடையை உடுத்தி வெள்ளி கை பொருத்தி சந்தன காப்பு அலங்காரத்தில் அம்மன் பொதுவாக எப்பொழுதும் காட்சி தருவார். பக்தர்களுக்கு இந்த உருவத்திலேயே காட்சியாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சியை காணும் பொழுது நம்மை அறியாமல் ஏதோ ஒரு உணர்வு நம் உடலில் தொற்றுக்கொள்ளும். இதை அந்த கோயிலுக்கு சென்ற அனைவருக்கும் நிச்சயமாக உணர்ந்திருக்கும் என்பது ஐயமில்லை. இந்த அம்மனை ரேணுகா தேவியின் அம்சமாகவும் சப்த கன்னி தேவதைகளின் ஒருவராகவும் இந்த அம்மனை போற்றப்படுகிறார்கள். இந்த அம்மன் கோயில் என்பது மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும். இந்த அம்மன் இருக்கக்கூடிய கோயிலை தெருவை கூட முண்டக அம்மன் கோயில் தெரு என்று தான் அழைக்கப்படுகிறது. இது காலங்காலமாக இந்த பெயரோடு தான் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இத்திருத்தலத்திற்கு அனைத்து வகை இனத்தவர்களும் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பது சிறப்பு. இதில் பாகுபாடு எதுவும் காணப்படுவதில்லை என்பது தனி சிறப்பு. மிக சக்தி படைத்த இந்த முண்டகக்கன்னி அம்மனின் சுயம்பு ரூபமும் ஓலை குடில் வாசமும் அவளை தொழுபவர்களிடம் நிச்சயமாக மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மிக எளிமையும் பக்தியும் நிரம்பி வழியக்கூடியதுதான் இத்திருக்கோயில் ஆகும். மனதை அடக்கக்கூடிய சக்தி இத்திருக்கோயிலுக்கு சென்றதில் ஏற்படும். மனம் என்பது அலைப்பாயாமல் நிச்சயமாக அடங்கிவிடும். ஆகவே தான் இந்த அம்மன் அவர்கள் மிக எளிமையாக ஓலைக்குடிலில் அமர்ந்து காட்சி அளித்து பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து வருகிறார்கள் என்பது காலங்காலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு செயலாகும். மேலும் முக்கியமான குறிப்பு என்ன என்றால், என்னை பார், எளிமையை போற்று, இன்பமாக இருப்பாய் என்று அம்மன் சொல்லாமல் சொல்லக்கூடுவதற்காக இங்கு அம்மன் அவர்கள் ஓலை குடிசையில் அமர்ந்து காட்சியளிப்பதே ஆகும். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த காணொளிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.